ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னங்கிறத நான் சொல்கிறேன். இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயி. 2 வீக்ஸ் நம்ம கூட தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ காலையில் ப்ளூயி பார்த்துட்டு நைட்டே வந்து ராணாக்கு ராகி ஊற வச்சுட்டேன். எனக்கு பர்சனலி ராகி ஃப்ளோரை விட இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லுங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஏதாவது கூழ் வந்து காய்ச்சி கொடுப்பேன். ராகி கூழ் காய்ச்சும் போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அந்த ராகி பாலோ இல்லைனா ஃப்ளோரோ நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோவா கட்டி சேராது. டக்குன்னு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வித் ஏதாவது ஒரு ஃப்ரூட் நான் வந்து கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நேந்திரம் பழம் ஒரு அரைப்பழம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். பேபி ரெசிபீஸ், வெயிட் கெயின் ரெசிபி அதெல்லாம் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ரெகுலர் விலாக்ஸில் அப்படியே நான் வந்து ஆட் பண்ணுறேன். நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரா பவுடர்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேபி வெயிட் கெயினுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே எந்த கீயும் யூஸ் பண்ணுறதில்ல. ஊரில் இருந்து அத்தை மாமா வந்து அமுச்சு விடுவாங்க பியூர் கவு கீ, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ராணாக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்டாப்லாம் வரும். ராணாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னா சமத்தாக இருந்துப்பார். நம்மளும் எல்லா ஒர்க்கையும் பார்த்துடலாம். ராணாவோட ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ஒரு 2 வீக்ஸ் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம் ட்ரிப்புக்கு. ஸோ அதனால அந்த நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்ருந்தேன். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 12 days ட்ரிப்பு. அவ்வளோ நாள் வந்து ராணாக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவரோட திங்ஸு, அதுக்கு தேவையான திங்ஸு அதெல்லாம் ஒன்று பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் பேபி ஒரு ட்ராவல் ஃபுட் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ப்ளூயோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் ஃபிஷ் வந்து வளர்த்துனதில்லை. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் உட்காந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவருக்கு அப்படியே ஃபுட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 2 பால்ஸ் மட்டும் போட சொல்லியிருந்தாங்க. அதனால் அதையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கூடவே ராணா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஃபிஷ் பார்த்தியா லேனி? இந்த மார்னிங் மட்டும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு 1/2 an hourல அவருக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துடும். அதனால் அவரை தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு கிச்சன் ஆர்கனைசேஷனில் இறங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் என்ன இந்த ஆர்கனைசரை வந்து ஃபிட் பண்ண சொல்லிவிட்டு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஆர்கனைசர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வாங்கியிருந்தேன். மீஷோன்னு நினைக்கிற இதுலன்னு தெரியல, உங்களுக்கு லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். 500க்குள்ளே தான், ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இப்படி மேலே மேலே இருக்கிறதுனால நிறையா ஸ்பேஸ் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். என் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே அவ்வளோதான் இடம் இருந்துச்சு. அதனால் அதில் தான் நம்ம வந்து வைக்க முடியும். அதனால் மெயினாக இந்த ஆர்கனைசர் வாங்கினதுக்கு காரணமே ஸ்பேஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வைக்கிறதே வைக்கிறோம், நீட்டாக எல்லாத்தையுமே ஒரு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். க்ளீனிங் வைஸ் பார்த்தா குட்டி கிச்சன் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் ஸ்பேஸ் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. குக்கக்கா வந்துட்டு போகிறதுனால அவங்களே முக்கால்வாசி ஸ்டவ், அதாவது சமைச்சு முடிச்சோன்னே அவங்க வந்து தொடச்சி விட்டுருங்க. இருந்தாலும் இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். இனி மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றதான் இப்போ ஒரு இதாக வச்சுருக்கேன். இனி வந்து இதுக்குன்னு ஒரு லிக்விட் நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நான் வந்து செஞ்சு வச்சுருப்பேன். அதை வந்து எடுத்து போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டின்னர் மட்டும் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ராணா என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. அதனால் அவரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சமைக்கும் போது பக்கத்தில் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்ருப்போம். ஸோ அதனால கன்ஜஸ்டடாக இருக்குது. கொஞ்சம் நீட்டாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு குட்டி கிச்சன் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
ஒரு சைடு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வால் ஹேங்கிங்காக கூட பண்ணலாம். நான் வந்து ரெண்டட் ஹவுஸ், அதனால் வந்து அதிகமாக ஆணியில் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜார்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஆயிலெலாம் வச்சுக்கலாம். பட் ஆயில் வைக்கிறதுக்கு எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை, கொஞ்சம் பத்தலை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் ஜார்ஸு அதெல்லாம் வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் ஸ்டவ் இருக்க பக்கம் நீட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஸ்லாப்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீட்டாக அதையும் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சாச்சு. Now let's organize. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் ரேக்கில், அதாவது கைக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறோம் பார்த்திங்களா, காஃபி டீ எல்லாம் தான் நம்ம அடிக்கடி போடுவோம். அதனால் அதெல்லாம் கீழ் ரேக்கில் அப்படியே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அழுக்கும் அவ்வளோவா தெரியாது. சென்டர் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் இந்த மாதிரி ஜார்ஸில் போட்டு வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக இந்த ஜார்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஸ் தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் சென்டர் ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. மேல் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதாவது பெருசாக இருக்கிறது கூட வைக்கலாம். பட் நான் வந்து எல்லா மசாலா ஜார்ஸையும் வந்து நான் வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலராக எடுக்கிற மசாலா ஜார்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மேலே ஸ்பேஸையே நம்ம ஏன் சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்டன் ஸ்பாட்டுலர்ஸ் இது வந்து ரொம்ப ரேர், நான் எடுக்கவே மாட்டேன். அதனால் அது மட்டும் ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ஸ் மட்டும் போட்டு அதையும் மேலே வச்சுட்டேன். அண்ட் நட்ஸ் ஜாரு, இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செட் ஆஃப் 6 ஜார்ஸ் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். 2 உடச்சிட்டேன், 4 தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து இங்கேயே வச்சுட்டேன். டைனிங் டேபிளை விட இங்கே தான் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்மளோட ஸ்பெஷல் டச் ஒரு பிளான்ட் அதையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பர் ஸ்பேஷியஸ், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. இப்போது கிச்சனே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதனோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனோட லிங்க்கையும் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தம்பிக்குட்டிக்கு அப்படியே வந்து ஃபிஷ் இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வைக்க போகிறேன். ஸோ தம்பிக்குட்டிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப 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 மினிமலாக கொடுக்குறேன். அண்ட் மசாலாஸ் எல்லாம் வந்து எதுவும் நான் இன்னும் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு ஃபிஷ்ஷாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மசாலாஸில் எதுவும் போடாமல் நான் வந்து நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அகேரோலேருந்து வாங்கினேன் இந்த பாட்டு. இது கூட இட்லி ஒரு தட்டும் வரும். இந்த மாதிரி ஸ்டீமிங் ட்ரேவும் ஒன்று வந்திருந்தது. நான் வந்து இதை தான் ராணாக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லாவே நம்மளுக்கு ஸ்டீம் ஆகிடும் ஃபிஷ்ஷு. ஸோ அவருக்கு எடுத்து வச்சுட்டு நான் வந்து எனக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, நெய் போட்டு அதுக்கப்புறம் 2 ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அவருக்கு ஃபுல்லாக ஊட்டினதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ப்ளே டைம் மாதிரி இருந்தது. ராணாக்குட்டியை பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ ஷூட் இடம் மாதிரியே இருந்துச்சு. நான் பிக்சர் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போது அதுக்கப்புறமா பார்சல் அன்பாக்சிங் ஒரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா இனி நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரிப்புக்காக போட்டுகிட்டே இருந்தேன். மெயினாக வந்து நிறைய நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃப்ளாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜிஞ்சர் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் அதுலேருந்து ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கலர் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சரி வாங்கினதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ளாட்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு எனக்கு எது செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ரௌனா இல்லை வந்து கோல்டனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு இந்த 2ல் செலக்ட் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் ஈவினிங் டிஸ்னிக்கு இந்த சம்மருக்கு ஒரு ஹேர் கட், அதுக்கப்புறம் ஒரு க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைலோ கோல்டன் பா பெட் க்ரூமிங்லேருந்து புக் பண்ணியிருந்தோம். அவர் வந்து டேனியல் இப்போ க்ரூமர் வந்திருந்தார். பயங்கர ஃப்ரெண்ட்லியாக டிஸ்னியை ரொம்ப சூப்பராக டேக் கேர் பண்ணியிருந்தார். அவரோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய் அவன் ஒரு பாய், டிஸ்னி பாய். மைலோ கோல்டன் பாலை மெயினாக நான் ஏன் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது பேசிக் பேக்கேஜ் வந்து 1000 கிட்ட, அதுக்கப்புறம் ஃபுல் பேக்கேஜை வந்து 1800 அந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. பயங்கர அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மெயினாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கு நம்ம கண் முன்னாடியே நம்ம பெட்டை வந்து எல்லாமே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டேக் கேர் பண்ணது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் அவங்க கூட உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். செல்ஃப் கேர் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு டிஸ்னிக்கு. ஸோ அதனால் இவங்ககிட்ட நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நீட்டாக அந்த பாஸில் இருக்க ஹேர், அதுக்கப்புறம் மேலே இருக்க ஹேர் எல்லாமே நீட்டாக பண்ணாங்க. ஸோ இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணிவிட்டு, டிஸ்னியோட வாலெல்லாம் வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக மாறிட்டான் டிஸ்னி. மெயினாக இவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால டிஸ்னி சொல்லவே வேணாம், பயங்கரமான ஆட்டம். அப்புறம் அவன் தான் வேணும்னு கேட்குறானே, அவனுக்கு அவனை ரொம்ப இது இருக்கு. அது சரியா போகுமா போகாதா? பிரஷ் பண்ணிட்டா அது ஃபுல்லாலாம் போகாது மேம், கொஞ்சம் டைம் எடுக்கும். கன்சிஸ்டன்சியா ஒரு 2 days once. அதுல கேரட் எல்லாம் சாப்பிடு. பாத்தாதான் தெரியுறாங்க. சமத்து பாயா, சூப்பர் ஹேண்ட்ஸம் பாயா டிஸ்னி வந்து மாறிட்டாப்ல. பொறுமைங்க அவருக்கு ரொம்ப, அந்த டேனியல் அந்த க்ரூமருக்கு நல்லா பொறுமையாக உட்காந்து சூப்பராக பண்ணி விட்டார். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேக்கப் செஷன், அவருக்கு வந்து இயர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சொல்யூஷன் விட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் தைரியமாக இருக்கேன். நம்ம குளிக்க வச்சதுக்கு அப்புறமா முடி ஏதாவது கண்ணில் ஏதாவது பட்டிருக்கலாம், இல்லை இது இருந்திருக்கலாம். சூப்பர் பாலா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மைலோ கோல்டன் பா இந்த பெட் க்ரூமிங்கில் நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாய் அண்ட் டூத் ப்ரஷ் வந்து ஃப்ரீயாக தராங்க நம்மளோட பெட்க்கு. ஸோ டிஸ்னி என்ஜாய் பண்ணால் ரொம்ப அதை வாங்கிட்டு. இந்த மைலோ கோல்டன் பா பெட் க்ரூமிங்கோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் தெம். டிஸ்னியை பார்க்கும்போது இப்போ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரிலீவ்டாக இருந்தான். ஒரு ஃப்ரெஷ் ஹேர் கட் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்ததோ அதே மாதிரி அவனுக்கும் இந்த மாதிரி ஐ ஃபெல்ட். டிஸ்னி நல்லா நீட்டாக கிளம்பிட்டான். அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான் இன்றைக்கி க்ரூம் பண்ணதில். அதனால் அவனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நாங்கள் ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கீதம்க்கு வந்தோம். அண்ணா ரானாக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து அவனோட ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு பக்கத்தில் வந்து விவேரா மாலில் வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராலர் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.